போலீஸ் விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் இன்று ஆஜராகவில்லை. 4 கோடி பறிமுதல் தொடர்பாக போலீஸ் விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் இன்று ஆஜராகவில்லை. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக ஓட்டல் ஊழியர் சதீஷ் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் சதீஷ் வாக்குமூலம் அடிப்படையில் விசாரணை நடத்த இன்று ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் ஆஜராகவில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். இந்த வழக்கு குறித்த முழு விவரம். அதாவது கடந்த 6ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் பணம் கடத்துவதாக தகவல் போலீசாருக்கும் மற்றும் தேர்தல் பறக்கும் படைக்கு கிடைத்தது. இதனையொட்டி தாம்பரத்தில் அந்த ரயிலை நிறுத்தி அதில் ஏசி கோச்சில் அதை சோதனை செய்த போது ஒரு 3 பேர் ஒரு 6 பெட்டிகளில் பணம் கிடைத்தது தெரிய வந்தது. அந்த பணம் ஒரு 4 கோடி பறிமுதல் செய்து அது கருவூலத்தில் செலுத்தப்பட்டு மற்றும் அவர்கள் மீது தாம்பரம் போலீசில் தேர்தல் பறக்கும் படை புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரில் அந்த முக்கியமா ப்ளூ டைமண்டோட மேலாளர் சதீஷ் மற்றும் அவர் தம்பி நவீன் மற்றும் பெருமாள் உள்பட அவர்கள் சிக்கினார்கள். அவர்களிடம் பாஜக ஐடி கார்டு மற்றும் அந்த நயினார் நாகேந்திரன் அந்த டிக்கெட்டுக்கு பரிந்து செய்த கார்டு உள்ளிட்ட நகல்கள் கிடைக்கப்பட்டதாக அந்த வழக்கில் பதியப்பட்டனர். அது நயினார் நாகேந்திரன் தேர்தலுக்காக திருநெல்வேலி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் வாக்காளருக்காக கொண்டு செல்லப்பட்டதாக அந்த சதீஷ் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததன் பேரில் முதல் தகவல் அறிக்கையிலும் அது பதியப்பட்டது. இதன் சம்பந்தமாக அந்த நயினார் நாகேந்திரன் மற்றும் அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலோட உரிமையாளர் கோவர்தன், அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் பைனான்சியர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அவங்க உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு 8 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனில் இந்த கோவர்தனின் மகன் கிஷோர் ஆஜராகி சென்றிருந்தார். நயினார் நாகேந்திரன் தேர்தல் காரணமாக நேரம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிந்து இன்று ஆஜராகலாம் என போலீஸ் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்று நயினார் நாகேந்திரன் தரப்பில் வழக்கறிஞர் ஒருவர் நேரில் ஆஜராகி அவர் பேர் ஜெய்கர் டேவிட் என்ற வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி மேலும் ஒரு 10 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளார். இதன் குறித்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் ஆய்வாளர் பாலமுரளி உள்ளிட்டோர் அவர்களிடம் பேசி வருகிறார்கள். உயர் போலீஸ் அதிகாரிகள் சட்ட விதிமுறைப்படி மேலும் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.